அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா அஷ்-ஷரஹ் தொடர். வரஃபஅனா லக திக்ரக், உமது புகழை நாம் மேலோங்கச் செய்தோம். இவ்வசனத்தில் வரும் திக்ர் என்ற சொல்லே புகழ் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. எனினும் திக்ர் என்ற சொல்லின் அடிப்படை பொருள் நினைவுகூறல் என்பதாகும். இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் நினைவு கூறப்படுவார்கள் என்ற கருத்தையே இப்பிரயோகம் உணர்த்துகிறது. அல் குர்ஆனின் இந்த சூரா இறங்கிய பிரச்சாரத்தின் அந்த ஆரம்ப கட்டத்தில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் வெகு சொற்ப தொகையினரே. மக்கா தவிர்ந்த அரபு தீபகற்பத்தின் ஏனைய பகுதிகளுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது செய்தி இன்னும் போயிருக்கவும் இல்லை. இக்காலத்தில் தான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது புகழ் உயர்ந்தது, பரவியது என்பது தெளிவான வரலாற்று உண்மை. இந்நிலையில் மக்காவின் மிக ஆரம்பகால சூறாவிலேயே உமது புகழை மேலோங்கச் செய்தோம் என கூறுவது இறை தூதுக்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டதுவே அவர்களது புகழ் மேலோங்கி பரவ காரணமாகிவிட்டது என்பதை உணர்த்துகிறது. அத்தோடு உலகமெல்லாம் அவரது புகழ் எச்சந்தேகமுமின்றி பரவும் என்ற உறுதிப்பாட்டையும் கொடுக்கிறது. தூற்றுபவர்கள் தூற்றட்டும், எதிர்ப்பவர்கள் எதிர்த்து கொண்டே நிற்கட்டும், புறக்கணிப்பவர்கள் தீவிர புறக்கணிப்பில் இருக்கட்டும். ஆனால் இந்த தூது பரவும், உலகமெல்லாம் ஆதிக்கம் செலுத்தும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயர் காலமெல்லாம் ஒலிக்கும் என கூறி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓர் ஆழ்ந்த ஆறுதலை இவ்வசனம் கொடுக்கிறது. வரலாற்றில் தோன்றிய பெருந்தலைவரில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே முதன்மையான வெற்றியாளர் என முஸ்லிம் அல்லாத ஆய்வாளர்களே இன்று நேர்மையாக சொன்னமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழின் உயர்நிலையை காட்டுகிறது. உலகின் மூலை முடுக்குகளில் எல்லாம் அடிக்கடி பாங்கு ஒலிக்கிறது. அப்போதெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பெயர் இறைவனின் பெயரோடு இணைந்து அதன் பக்கத்தில் ஒலிக்கிறது. கோடிக்கணக்கான மக்கள் தமது தொழுகையின் போது அத்தூதருக்கு வாழ்த்து சொல்கிறார்கள். அவர்கள் கொண்டு வந்த நூல் அல் குர்ஆன் 14 நூற்றாண்டுகளின் பின்னரும் உயிர்ப்புடன் திகழ்கிறது. அது ஆராயப்படுகிறது. அதற்கான விரிவுரைகள் தொடர்ந்தும் எழுதப்படுகின்றன. அதனை மையமாக கொண்ட பல்வேறு கலந்துரையாடல்களும் மகாநாடுகளும் நடைபெறுகின்றன. இதே பின்னணியில் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாறும் பல்வேறு கோணங்களில் ஆராயப்படுகிறது. ஹதீஸ் எனப்படும் அவரது வார்த்தைகளும் தொடர்ந்தும் பாதுகாக்கப்படுகின்றன, ஆராயப்படுகின்றன. இவை மனித உலகில் அவர்களது புகழ் ஓங்கியுள்ளமையை காட்டும் சில குறிப்புகள். ஆனால் அவர்களது புகழ் மனித உலகோடு மட்டும் நின்றுவிடவில்லை. இறைவனும் அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறான். இறை பணியாளர்களான மலக்குகளும் அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறார்கள். அடுத்து மேலே சொன்ன கருத்துக்களின் பின்னணியில் இருந்து பிறக்கும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்வோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு கருத்தையும் அதன் அடியாக வாழ்வு பற்றியதொரு கருத்தையும் சூரா விளக்குகிறது.